SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் தேர்தல் குறித்து IMFின் நிலைப்பாடு. அனுர அதிபரானாலும் நாட்டில் பொருளாதாரத்தில் மாற்றமில்ல, விஜய ஹெரத் அதிரடி. அலங்கார மீன்களால் வருமானம் ஈட்டிய இலங்கை. ஹோட்டல் பின்புறத்தில் உள்ள கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர். தமிழர் பகுதியில் நடந்த துயரம், இளைஞர்கள் உயிரிழப்பில் சந்தேகம். டாலர் யூரோ பயன்பாட்டை இடைநிறுத்திய ரஷ்யா, அமெரிக்கா தடைகளுக்கு பதிலடி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திற்கு இலங்கையின் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என அறிவித்துள்ளது. இதனை சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் பீட்டர் ட்ரூவாட் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்காக இரண்டாவது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகளை நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எந்த ஒரு நாட்டின் ஜனநாயகத்தையும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் நேரத்தை பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உரிய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நமது கட்சி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அதிபரானாலும் நாட்டில் தற்போதைய நிலைமையை மாற்றியமைக்க முடியாது எனவும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய ஹெரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீட்டு பொருளாதாரத்தை கவனமாக நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற பொது பேரணியில் பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சில நேரம் நினைத்து பார்க்கிறேன், ஐக்கிய தேசிய கட்சிக்கு முடியவில்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவும் முடியவில்லை, தேசிய மக்கள் சக்தி எப்படித்தான் இதனை தாங்குவது? எல்லோராலும் முடியாது என்றால் அதனை செய்ய முடியாதுதான். அருணகுமார திசாநாயக்க அதிபரானால் விஸ்வகர்மாவின் பலத்தினாலும் மந்திர சக்தியினாலும் இதை மாற்றுவதற்கு வழி இல்லை. கடின அர்ப்பணிப்பு செய்தால் பால் தேநீருக்கு பதிலாக தேநீர் குடித்தால் தேவையற்ற செலவுகளை குறைத்து நம் வீட்டு பொருளாதாரத்தை சிறிது நேரம் கவனமாக நிர்ணயித்தால் அதனை செய்வோம் என தெரிவித்துள்ளார். அலங்கார மீன்கள் ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு 263.2 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு முதல் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இந்த வருமானம் கிடைத்துள்ளது. இந்நிலையில் அலங்கார மீன்கள் ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கவும் அது தொடர்பிலான தொழில்துறையை மேம்படுத்தவும் மீன்பிடித்துறை அமைச்சினால் பல புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை வஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு பின்புறத்தில் உள்ள கடற்கரையிலிருந்து ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சடலமாக மீட்கப்பட்டவர் 70 வயதுடையவர் என சந்தேகிக்கப்படுவதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சடலமாக மீட்கப்பட்ட புதியவர் தொடர்பிலும் எவ்வித தகவலும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் கபில நிற சட்டையை அணிந்திருந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை பகுதியில் டிப்பர் வாகனம் மோதியதில் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சேனையூர் 6ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த வி விதுசன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் கருங்கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனமே மோதியுள்ளதாக சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதன் சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சம்பூர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சடலம் தற்போது மூதூர் தள வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான விசாரணை சம்பூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மரணமடைந்தவர் பிறவி குறைபாடு உடையவர் என்பதுடன் இறந்தவரின் சகோதரரும் சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான நிலையில் மரணமடைந்துள்ளதாக சம்பூர் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். டாலர் மற்றும் யூரோக்களை பயன்படுத்தி வர்த்தகத்தை இடைநிறுத்த ரஷ்யா தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள், உலோகங்கள், வர்த்தகங்கள், பங்குகள் மற்றும் பத்திரங்கள் ஆகியவற்றிற்கு டாலர்கள் மற்றும் யூரோக்களை இனி பயன்படுத்த முடியாது என மாஸ்கோ பங்குச்சந்தை அறிக்கை ஒன்றை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக ரஷ்யா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ரஷ்யாவின் மத்திய வங்கி கூறுகையில், மாஸ்கோ எக்ஸ்சேஞ்ச் குழுவுக்கு எதிராக அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக அமெரிக்க டாலர்கள் மற்றும் யூரோக்களில் குறிப்பிடப்பட்ட கருவிகளில் பரிமாற்ற வர்த்தகம் மற்றும் தீர்வுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் தேர்தல் குறித்து IMFின் நிலைப்பாடு. அனுர அதிபரானாலும் நாட்டில் பொருளாதாரத்தில் மாற்றமில்ல, விஜய ஹெரத் அதிரடி.
அலங்கார மீன்களால் வருமானம் ஈட்டிய இலங்கை. ஹோட்டல் பின்புறத்தில் உள்ள கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர். தமிழர் பகுதியில் நடந்த துயரம், இளைஞர்கள் உயிரிழப்பில் சந்தேகம். டாலர் யூரோ பயன்பாட்டை இடைநிறுத்திய ரஷ்யா, அமெரிக்கா தடைகளுக்கு பதிலடி.